நாடு முழுவதும் பல குற்ற சம்பவங்கள் நடந்துகிட்டு தான் இருக்கு. காவல்துறையினரும் விசாரிச்சுக்கிட்டு தான் இருக்காங்க. அது மாதிரியான பல குற்ற சம்பவங்களின் தொகுப்பு தான் நிகழ்தகவு. நிகழ்தகவு. கடமை, கண்ணியம், கட்டுப்பாடு என பணியில் கண்ணுங்கருத்துமாக இருந்த இளம் பெண் உதவி ஆய்வாளர். CRPF வீரருடன் இன்ஸ்டாகிராமில் மலர்ந்த காதல். பல வருடங்களாக லிவ்-இன் உறவில் இருந்து வந்த காதல் ஜோடி. காதலர்களுக்குள் திடீரென ஏற்பட்ட பயங்கர வாக்குவாதம். சாதாரண வாக்குவாதம் கொடூர கொலையில் முடிந்த சோகம். இன்ஸ்டா காதல் இன்ஸ்டன்ட் கொலையில் முடிந்தது ஏன்? கொலையாளி சிக்கினானா? விடிஞ்சும் விடியாமலும் போலீஸ் ஸ்டேஷனுக்கு இளைஞர் ஒருத்தர் பதற்றத்தோட போயிருக்காரு. அவர் கையிலிருந்து வேற ரத்தம் கொட்டி இருக்கு. என்னப்பா ஆச்சு? கையில வேற ரத்தம் வருதுன்னு ஏதாச்சும் அடிதடி ஆயிருச்சான்னு அங்க உள்ள போலீஸ்காரங்க விசாரிச்சிருக்காங்க. அப்போ அடிதடியெல்லாம் இல்ல சார், நான் லவ் பண்ற பொண்ணை கொன்னுட்டேன்னு சாதாரணமா சொல்லி அதிர வச்சிருக்காரு அந்த இளைஞர். குஜராத் கட்ச் பகுதியில் உள்ள ஒரு கிராமத்தைச் சேர்ந்த 25 வயதான அருணா நட்டுபாய் ஜாதவ் அப்படிங்கிறவரு அங்க உள்ள அஞ்சர் போலீஸ் ஸ்டேஷன்ல SI-யா வேலை பார்த்துட்டு வந்திருக்காங்க. ஸ்டேஷனுக்கு பக்கத்துல உள்ள சுரேந்தர் நகர்ல வீடு வாடகைக்கு எடுத்து வசிச்சுட்டு வந்திருக்காரு. அருணாவோட கிராமத்துக்கு பக்கத்து கிராமத்தை சேர்ந்த திலீப் தக்சியாங்கிறவரு மணிப்பூர்ல CRPF வீரரா பணியாற்றிட்டு இருக்காரு. 2 பேருக்கும் இன்ஸ்டாகிராம் மூலமா பழக்கம் ஏற்பட்டிருக்கு. அந்த பழக்கம் நாளடைவுல காதலா மாறி இருக்கு. 2 பேரும் வெவ்வேறு இடத்துல வேலை செஞ்சுக்கிட்டு இருந்தாலும் தங்களோட லவ்ல ஸ்ட்ராங்கா இருந்திருக்காங்க. திலீப் லீவுக்கு வரும்போதெல்லாம் அவரோட வீட்டுக்கு கூட போகாம அருணாவோட வீட்டில தான் தங்கி இருந்திருக்காரு. கடந்த சில வருஷமா 2 பேரும் லீவின்ல வாழ்ந்திருக்காங்க. இதுக்கிடையில கடந்த 1 வாரத்துக்கு முன்னாடி திலீப் லீவுக்கு வந்திருக்காரு. சம்பவத்தன்னைக்கு நைட்டு 2 பேரும் ஷாப்பிங் போயிட்டு வீடு திரும்பி இருக்காங்க. சீக்கிரமே லவ் விஷயத்த 2 பேரோட வீட்லயும் சொல்லி கல்யாணம் பண்ணிக்கலாங்கிற ஐடியாவில் தான் 2 பேருமே இருந்திருக்காங்க. ஆனா திலீப்போட வீட்ல இவங்க காதலை ஏற்க மறுத்ததா சொல்லப்படுது. அதனால திலீப் கல்யாணத்துக்கு கொஞ்சம் வெயிட் பண்ணுன்னு சொல்லியே காலம் தாழ்த்திட்டு வந்ததா சொல்லப்படுது. ஆனா அருணா எங்க வீட்ல ரொம்ப நெருக்குறாங்க, இதுக்கு மேல என்னால சமாளிக்க முடியாது, உடனே நாம கல்யாணம் பண்ணி ஆகணும்னு சொல்லி திலீப்பை வற்புறுத்தினதா சொல்லப்படுது. இப்படியே 2 பேருக்கு இடையில வாக்குவாதம் அதிகமாகி இருக்கு. ஒரு கட்டத்துல வாக்குவாதம் அதிகமாகி திலீப் தன்னோட காதலின்னு கூட பார்க்காம அருணாவோட கழுத்தை நெரிச்சு துடிக்க துடிக்க கொன்னுட்டாரு. அதுக்கப்புறம் கோவத்துல அருணாவை கொன்னுட்டோமேன்னு நினைச்சு பயந்த திலீப் வீட்டில இருந்த கத்தியை எடுத்து தன்னோட கையை அறுத்து உயிர் மாய்ச்சிக்க முயற்சி பண்ணியிருக்காரு. ஆனா ஒரு கட்டத்துக்கு மேல தற்கொலை பண்ணிக்கிறதுக்கு அவருக்கு தைரியம் வரல. அடுத்து என்ன பண்ணணும்னு தெரியாம நைட்டு முழுக்க காதலியோட சடலத்தோட அதே வீட்லயே இருந்திருக்காரு. காலையில பொழுது விடிஞ்சதும் அருணா வேலை செஞ்சுக்கிட்டு இருந்த அஞ்சர் போலீஸ் ஸ்டேஷனுக்கு போய் நடந்ததை சொல்லி திலீப் போலீஸ் கிட்ட சரணடைஞ்சிட்டாரு. விசாரணையில திலீப் சொன்னதெல்லாம் உண்மைன்னு நிரூபணமானதுனால போலீஸ் திலீப்பை அரெஸ்ட் பண்ணி ஜெயில்ல அடைச்சிட்டாங்க. 4 வருஷத்துக்கு மேல 2 பேரும் உருகி காதலிச்சுட்டு வந்ததா சொல்லப்படுது. ஆனா இவ்வளவு வருஷம் உயிருக்கு உயிரா காதலிச்சோம், ஒரு நொடி ஆத்திரத்தால இப்ப 2 பேரோட வாழ்க்கையும் பாழாகி போச்சு. வேலை முடிந்து வீட்டிற்கு நடந்து சென்று கொண்டிருந்த லோட்மேன்
கையில் ஆயுதத்துடன் இருசக்கர வாகனத்தில் பாய்ந்து வந்த இளைஞர் உயிருக்கு பயந்து தலைதெறிக்க தப்பித்து ஓடியும் விடாமல் விரட்டிச் சென்று வெட்டி சாய்த்த கொடூரம். கொலை சம்பவத்தை நேரில் பார்த்து அலறியடித்து கொண்டு ஓடிய பொதுமக்கள். லோட்மேனை வெட்டி கொன்ற இளையர் யார்? இருவருக்கும் இடையே என்ன பிரச்சனை? நடந்தது என்ன? வழக்கம் போல தன்னோட வேலையை முடிச்சிட்டு வீட்டுக்கு நடந்து போயிட்டு இருந்தாரு லோட்மேன் சித்திரை கண்ணன். அப்போ பைக்ல அதிவேகமா வந்த இளைஞர் பைக்கை நிறுத்திட்டு கையில வாளோட வேகமா ஓடி வந்திருக்காரு. அந்த இளைஞர் நம்மளை நோக்கித்தான் வர்றாருங்கிறத சுதாரிச்சுக்கிட்ட சித்திரை கண்ணன் உயிரை காப்பாத்திக்கிறதுக்காக பதறி அடிச்சுட்டு ஓடி இருக்காரு. அந்த இளைஞரும் விடாம பின்னாடியே துரத்திட்டு போயிருக்காரு. உயிர் பயத்துல அங்கிருந்த ஒரு கடைக்குள்ள போய் சித்திரை கண்ணன் ஒளிஞ்சிக்க முயற்சி பண்ணாரு. ஆனா பின்னாடியே துரத்திட்டு வந்த இளைஞர் அந்த கடைக்குள்ள புகுந்து சித்திரை கண்ணனை சரமாரியா வெட்டி இருக்காரு. இந்த கொடூர தாக்குதல்ல சித்திரை கண்ணன் சம்பவ இடத்திலேயே சுருண்டு விழுந்து உயிரிழந்துட்டாரு. சித்திரை கண்ணனை வெட்டி வெறி தீர்த்ததுக்கு அப்புறம் தான் வந்த அதே பைக்கிலேயே அந்த இளைஞர் தப்பிச்சு போயிட்டாரு. சம்பவம் நடந்தப்ப அந்த கடையில இருந்த ஒரு சிலரு பயத்துல தலை தெறிக்க தப்பிச்சு ஓடி இருக்காங்க. தகவல் தெரிஞ்சு சம்பவ இடத்துக்கு வந்த போலீஸ் சித்திரை கண்ணனோட சடலத்தை கைப்பற்றி போஸ்ட்மார்ட்டத்துக்கு அனுப்பி வச்சாங்க. அதுக்கப்புறம் சிசிடிவி காட்சிகள் மூலமா கொலையாளி தப்பிச்சு போன பைக்கோட நம்பரை போலீஸ் கண்டுபிடிச்சிட்டாங்க. அதுக்கப்புறம் ஏகப்பட்ட சிசிடிவி கேமராக்களை ஆய்வு செஞ்சதுல அந்த இளைஞர் மதுரையை நோக்கி போயிட்டு இருக்கிறது தெரிய வந்துச்சு. அடுத்து மதுரைக்கு போற வழியில உள்ள போலீஸ் ஸ்டேஷனுக்கு தகவல் தெரிவிக்கப்பட்டுச்சு. அதனுடைய அடிப்படையில போலீஸ் அங்கங்க வாகன சோதனையில ஈடுபட்டாங்க. அப்போ மானாமதுரையில வச்சு போலீஸ் அந்த இளைஞரை மடக்கி பிடிச்சிட்டாங்க. அடுத்து அந்த இளைஞர்கிட்ட நடத்தின விசாரணையில தான் இந்த கொலைக்கான பின்னணிய பத்தியே தெரிய வந்துச்சு. ராமநாதபுரம் பக்கத்துல உள்ள பரமக்குடியைச் சேர்ந்த 49 வயசான சித்திரை கண்ணன் சுமை தூக்கும் தொழிலாளியா வேலை பார்த்துட்டு வந்திருக்காரு. இவரு அதே பகுதியைச் சேர்ந்த அருண்குமாரோட அம்மா கிட்ட 50,000 ரூபாய், சித்தி கிட்ட 50,000 ரூபாய்னு மொத்தம் 1 லட்சம் ரூபாய் கடன் வாங்கினதா சொல்லப்படுது. 2019 1 லட்சம் ரூபாய் கடன் வாங்கின சித்திரை கண்ணன் 5 வருஷத்துக்கு மேலாக்கியும் வாங்கின கடனை திருப்பி கொடுக்கவே இல்லையா. தன்னோட அம்மா கிட்டையும் சித்தி கிட்டையும் வாங்கின கடனை அருண்குமார் சித்திரை கண்ணன் கிட்ட திருப்பி கேட்டிருக்காரு. ஆனா இப்ப தர்றேன் அப்ப தர்றேன்னு சொல்லி சித்திரை கண்ணன் இழுத்தடிச்சுக்கிட்டே இருந்ததா சொல்லப்படுது. இந்த கடன் பிரச்சனையினால அருண்குமாருக்கும் சித்திரை கண்ணனுக்கும் இடையில கடந்த சில வருஷமாவே முட்டலும் மோதலமா தான் இருந்துட்டு வந்திருக்கு. இதுக்கிடையில அருண்குமார் தரப்பினர் சித்திரை கண்ணன் மேல போலீஸ் ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்காங்க. அப்போ மாசம் 1000 ரூபாய் கொடுத்து கூடிய சீக்கிரம் மொத்த பணத்தை கொடுத்து செட்டில் பண்ணி முடிக்கணும்னு சித்திரை கண்ணனை போலீஸ் எச்சரிச்சு அனுப்புனதா சொல்லப்படுது. ஆனா அதுக்கப்புறமும் சித்திரை கண்ணன் ஒழுங்கா பணத்தை கொடுக்காம ஏமாத்திக்கிட்டே வந்திருக்காரு. இதனால கடுப்பான அருண்குமார் சித்திரை கண்ணன் கிட்ட போய் கொடுத்த கடனை திருப்பி கேட்டிருக்காரு. அப்போ 2 பேருக்கு இடையில பயங்கர வாக்குவாதம் ஏற்பட்டிருக்கு. வாக்குவாதம் முத்துனதுல சித்திரை கண்ணன் அருண்குமாரோட தாய தகாத வார்த்தைகள்ல திட்டினதா சொல்லப்படுது. அப்பவே 2 பேருக்கும் இடையில கைகலப்பாகி இருக்கு. அக்கம் பக்கத்துல இருந்தவங்க 2 பேரையும் சமாதானப்படுத்தி அனுப்பி வச்சிருக்காங்க. ஆனா தன்னோட தாயை பத்தி சித்திரை கண்ணன் தப்பா பேசினத அருண்குமாரால ஜீரணிச்சிக்கவே முடியல. அவரை வெட்டி கொல்லணும்னு முடிவு பண்ண அருண்குமார் வேலை முடிஞ்சு வீட்டுக்கு நடந்து போயிட்டு இருந்தப்ப சித்திரை கண்ணனை சரமாரியா வெட்டி கொன்னுட்டாரு. விசாரணைக்கு அப்புறம் அருண்குமாரை போலீஸ் அரெஸ்ட் பண்ணி ஜெயில்ல அடைச்சிட்டாங்க. மது போதையில் ஒரே கிராமத்தைச் சேர்ந்தவரை வெட்ட பாய்ந்த பரோட்டா மாஸ்டர். பிரச்சனைக்கு பிறகு திண்டுக்கல்லுக்கு குடியேறிய குடும்பம். பரோட்டா மாஸ்டரை தீர்த்து கட்ட ஓராண்டாக காத்திருந்த கும்பல்.
சொந்த ஊருக்கு திரும்பியவரை இரவு பகலாக கண்காணித்த கொலையாளிகள். பணி முடிந்து வீடு திரும்பியவரின் தலையில் கல்லை போட்டு கொன்ற கொடூரம். பரோட்டா மாஸ்டரை கொலை செய்த கொலையாளிகள் சிக்கினார்களா? நடந்தது என்ன? நள்ளிரவு 10 மணி இருக்கும். பொதுமக்கள் எல்லாரும் ஆழ்ந்த தூக்கத்துல இருந்ததுனால கரும்பாலை கிராமமே வெறிச்சோடி இருந்திருக்கு. அந்த கிராமத்துல உள்ள ரோட்ல இசக்கி முத்துங்கிறவரு நடந்து போயிட்டு இருந்தப்ப மின்னல் வேகத்துல பைக் ஒன்று வந்திருக்கு. அதுல இருந்து கீழே இறங்கின 3 பேரு இசக்கி முத்துக்கிட்ட தகராறு பண்ணியிருக்காங்க. அடுத்த நொடியே இசக்கி முத்துவை அடிச்சு கீழே தள்ளின அந்த கும்பல் கீழே கடந்த பெரிய கல்லை எடுத்து அவர் தலையிலேயே போட்டு கொன்னுட்டாங்க. இசக்கி முத்து உயிரிழந்து கிடந்ததை பார்த்த அதே கிராமத்தைச் சேர்ந்த நபர் ஒருத்தர் அவருடைய மனைவி மணிமேகலைக்கும் ஊர்க்காரங்களுக்கும் தகவலை சொல்லியிருக்காரு. விஷயத்தை கேட்டு பதறிப்போன மணிமேகலை சம்பவ இடத்துக்கு ஓடி வந்து, இந்த கிராமத்துக்கு வர வேண்டாம்னு பல முறை சொன்னனே, நீ என் பேச்ச கேட்டையான்னு அவரோட உடலை கட்டி பிடிச்சு அழுதுருக்காங்க. அப்போ ஊர்க்காரர் ஒருத்தர் போலீஸ் ஸ்டேஷனுக்கு போன் பண்ணி நடந்ததை சொல்லி இருக்காரு. உடனே ஸ்பாட்டுக்கு போன போலீஸ் சடலத்தை மீட்டு போஸ்ட் மார்ட்டத்துக்கு அனுப்பி வச்சாங்க. அப்புறம் உன் கணவனுக்கு எதுவும் முன்பகை இருக்கான்னு மணிமேகலை கிட்ட போலீஸ் விசாரணை பண்ணாங்க. அதுல என் கணவன் சாவுக்கு இதே கிராமத்தை சேர்ந்த உதயகுமார், பழனியப்பா, காளிதாசுங்கிற 3 பேர் தான் காரணம்னு சொல்லியிருக்காங்க. உடனே அந்த 2 பேரோட போன் நம்பரையும் ஊர்க்காரங்க கிட்ட இருந்து வாங்கின போலீஸ் நம்பரை ட்ரேஸ் பண்ணி இருக்காங்க. அதுல அவங்க செல்போன் சிக்னல் ஆரப்பாளையம் பகுதியை காட்டியிருக்கு. உடனே கொலையாளிகளை தேடி ஆரப்பாளையத்துக்கு போயிருக்காங்க போலீஸ். போலீஸை பார்த்ததும் உதயகுமார், பழனியப்பா, காளிதாஸ் இந்த 3 பேரும் தப்பி ஓட பார்த்துருக்காங்க. ஆனா அவங்கள சுத்தி வளைச்சு பிடிச்ச போலீஸ் அவங்கள போலீஸ் ஸ்டேஷனுக்கு அழைச்சிட்டு போய் விசாரிச்சிருக்காங்க. அதுல தான் 1 வருஷத்துக்கு முன்னாடி நடந்த சம்பவம் தான் இது எல்லாத்துக்கும் காரணங்கிறது தெரிய வந்திருக்கு. மதுரை கரும்பாலை பகுதியைச் சேர்ந்தவர் இசக்கி முத்து. இவரும் அதே பகுதியைச் சேர்ந்த மணிமேகலை அப்படிங்கிற பெண்ணும் 1 வருஷத்துக்கு முன்னாடி காதலிச்சு கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க. இசக்கி முத்து கிடைக்கிற வேலைக்கு போயிட்டு இருந்தாரு. இவர் மேல பல அடிதடி கேஸும் இருக்கிறதா சொல்லப்படுது. ஒரு நாள் இசக்கி முத்து தன்னோட வீட்டு வாசல்ல உட்கார்ந்து மது அருந்திக்கிட்டு இருந்திருக்காரு. அப்போ அந்த வழியா போன உதயகுமாரை கூப்பிட்ட இசக்கி முத்து சிகரெட், ஹன்ஸ் பேக்கெட்டை வாங்கிட்டு வர சொல்லியிருக்காரு. இதுக்கு உதயகுமார், நான் என்ன உனக்கு வேலைக்காரனா அப்படின்னு கேள்வி கேட்டு சண்டை போட்டிருக்காரு. அதனால ஆத்திரமடைஞ்ச இசக்கி முத்து, பொடி பையன் நீ என்னையவே எதிர்த்து பேசுவியான்னு வீட்டில இருந்த அரிவாளை எடுத்துட்டு உதயகுமாரை வெட்டுறதுக்கு வெளியே வந்திருக்காரு. ஆனா சுதாரிச்சுக்கிட்ட உதயகுமார் இசக்கி முத்துக்கிட்ட சிக்காம எப்படியோ தப்பிச்சு போயிட்டாரு. அப்புறம் அங்கிருந்து வீட்டுக்கு போன உதயகுமார் நடந்த எல்லா விஷயத்தையும் தன்னோட அண்ணன் பழனியப்பா, நண்பன் காளிதாஸ் கிட்ட சொல்லியிருக்காரு. அதனால 3 பேரும் இசக்கி முத்து மேல கொலை வெறியில இருந்திருக்காங்க. இவங்க 3 பேர் மேலையும் அடிதடி கேஸ் இருக்குன்னு சொல்லப்படுது. கணவனோட நடவடிக்கையை பார்த்து பயந்த போன மணிமேகலை இனி இந்த ஊர்ல இருந்தா பிரச்சனை பெருசா ஆயிரும்னு பயந்து குடும்பத்தோட திண்டுக்கல்லுக்கு குடி போயிட்டாங்க. அப்புறம் 1 வருஷம் கழிச்சு இசக்கி முத்து தன்னோட மனைவி கிட்ட கரும்பாலை கிராமத்துக்கே போயிடலாம்னு சொல்லியிருக்காரு. அதுக்கு மணிமேகலை, அதெல்லாம் வேண்டாம், நாம இங்கேயே இருக்கலாம்னு சொல்லியிருக்காங்க. ஆனா மனைவியோட பேச்ச காதுல வாங்காத இசக்கி முத்து மனைவியை சமாதானப்படுத்தி சொந்த ஊருக்கே அழைச்சிட்டு போயிட்டாரு. அப்புறம் மாட்டு தாவணியில் உள்ள புரோட்டா கடையில இசக்கி முத்து வேலைக்கு சேர்ந்திருக்காரு. இசக்கி முத்து சொந்த ஊருக்கு திரும்பினதை தெரிஞ்சுக்கிட்ட உதயகுமார், பழனியப்பா, காளிதாஸ் அவரோட நடமாட்டத்தை டெய்லி கண்காணிச்சுக்கிட்டே இருந்திருக்காங்க. ஆனா அதை பத்தி தெரியாத இசக்கி முத்து வழக்கம் போல தனியா வேலைக்கு போயிட்டு வந்திருக்காரு. சம்பவத்தன்னைக்கு நைட்டு வேலையை முடிச்சுட்டு மனைவிக்கும் சாப்பாடு வாங்கிக்கிட்டு வீட்டுக்கு போயிட்டு இருந்திருக்காரு இசக்கி முத்து.
அப்போ அங்க மது போதையில பைக்ல வந்த உதயகுமார், பழனியப்பா, காளிதாஸ் இசக்கி முத்துக்கிட்ட வாக்குவாதம் பண்ணி அடிச்சிருக்காங்க. அப்புறம் கீழே கிடந்த பெரிய கல்லை எடுத்து இசக்கி முத்துவோட தலையிலேயே போட்டு இருக்காங்க. இதுல தலை நசுங்கி அதிக ரத்தம் வெளியேறி இசக்கி முத்து சம்பவ இடத்திலேயே துடிதுடிக்க உயிரிழந்துட்டாரு. விசாரணையில கொலையாளிங்க யாருன்னு தெரிஞ்சதால போலீஸ் அவங்க 3 பேரையும் அரெஸ்ட் பண்ணிட்டாங்க. நண்பன் அழைத்ததால் நம்பி சென்ற இளைஞர், நைசாக பேசி மதுவை ஊற்றி கொடுத்த கும்பல், மதுபோதை தலைக்கேறியதும் அறிவாளால் வெட்டி சாய்த்த கொடூரம். பல ஆண்டுகளாக நெருங்கி பழகிய நண்பனே யமனாக மாறியது ஏன்? கொலையாளிகள் சிக்கியது எப்படி? கருவேலங்காட்டில் நடந்தது என்ன? மதுரை திருப்பரங்குன்றம் பக்கத்துல வடபழஞ்சி அப்படிங்கிற ஒரு கிராமம் இருக்கு. இங்க உள்ள உயர்நிலை பள்ளிக்கு எதிரில கருவேலங்காட்டுல இளைஞர் ஒருத்தர் உயிரிழந்து கிடக்கிறதா போலீஸுக்கு தகவல் வந்திருக்கு. உடனே சம்பவ இடத்துக்கு போன போலீஸ் அந்த இளைஞர் யாருன்னு விசாரிக்க ஆரம்பிச்சாங்க. அப்போ அங்க வந்த ஒருத்தர் இந்த இளைஞர் பக்கத்து ஊரான முத்துப்பட்டியைச் சேர்ந்த கருப்பசாமிதான்னு சொல்லி இருக்காரு. அதுக்கப்புறம் சடலத்தை கைப்பற்றி போஸ்ட்மார்ட்டத்துக்கு அனுப்பி வச்ச போலீஸ் கருப்பசாமியை கொன்னது யாருன்னு கண்டுபிடிக்க தீவிரமா புலன் விசாரணையில இறங்குனாங்க. முதல்ல கருப்பசாமிக்கு யார் கூடயாவது முன்பகை இருக்கான்னு அவரோட பெற்றோர்கிட்டையும் மனைவி கிட்டையும் ஊர் மக்கள் ஒரு சில பேர்கிட்டையும் விசாரிச்சாங்க. அதுல எந்த துப்பம் கிடைக்காததால அடுத்ததா போலீஸ் கருப்பசாமியோட செல்போனை கைப்பற்றி யார்கிட்டெல்லாம் அவர் கடைசியா போன்ல பேசியிருக்காருங்கிறத செக் பண்ணி பார்த்திருக்காங்க. அப்போ பக்கத்து ஊரான கரடிப்பட்டியைச் சேர்ந்த செல்வராஜ் கிட்ட கருப்பசாமி கடைசியா செல்போன்ல பேசி இருந்தது தெரிய வந்துச்சு. அதுக்கப்புறம் அந்த செல்வராஜை பிடிச்சு விசாரிச்சப்பதான் எல்லா உண்மைகளும் கொஞ்சம் கொஞ்சமா வெளியில வர ஆரம்பிச்சது. கருப்பசாமி கொஞ்ச வருஷத்துக்கு முன்னாடி மகாராஷ்டிராவில் உள்ள ஒரு பேக்கரியில முறுக்கு சுடுற வேலை பார்த்துட்டு இருந்திருக்காரு. அப்போ செல்வராஜும் அதே பேக்கரியில வேலைக்கு சேர்ந்ததா சொல்லப்படுது. 2 பேரோட ஊரும் பக்கம் பக்கமா இருந்தாலும் சொந்த ஊர்ல இருந்தப்போ அவங்களுக்கு ஒருத்தரை தெரியாது. ஆனா மகாராஷ்டிராவில் ஒன்னா வேலை பார்த்தப்போ 2 பேரும் ரொம்ப நெருங்கி பழகி இருக்காங்க. மகாராஷ்டிராவில் இருந்தப்போ செல்வராஜுக்கு கஞ்சா விற்கிற கும்பல் கூட பழக்கம் ஏற்பட்டிருக்கு. அந்த கும்பல் மூலமா கஞ்சாவை வாங்கி அதை அதிக ரேட்டுக்கு வித்து பணம் சம்பாதிச்சுக்கிட்டு வந்திருக்காரு செல்வராஜ். அப்போ கருப்பசாமிக்கும் கஞ்சா பழக்கம் ஏற்பட்டிருக்கு. ஆனா கொஞ்ச நாள்லயே செல்வராஜ் கருப்பசாமின்னு 2 பேருமே மகாராஷ்டிராவிலிருந்து சொந்த ஊருக்கு வந்து கூலி வேலை பார்த்துட்டு இருந்திருக்காங்க. ஆனா செல்வராஜ் ஊருக்கு வந்ததுக்கு அப்புறமும் மகாராஷ்டிராவில் உள்ள கஞ்சா கும்பல் கிட்ட இருந்து கஞ்சா வாங்கிட்டு வந்து ஊருக்குள்ள அதிக விலைக்கு விற்பனை செஞ்சதா சொல்லப்படுது. இது சம்பந்தமா சமீபத்துல போலீஸ் செல்வராஜ் மேல வழக்கு பதிவு பண்ணியிருந்தாங்க. அந்த நேரத்துல கருப்பசாமியோட ஃப்ரெண்ட்ஸ் ஒரு சில பேரு அவரோட வீட்டுக்கு வந்திருக்காங்க. அப்போ செல்வராஜ் கிட்ட கஞ்சா வேணும்னு கருப்பசாமி கேட்டு இருக்காரு. இப்போதான் என் மேல எஃப்ஐஆர் ஃபைல் ஆகி இருக்கு, போலீஸ்காரங்க என்னையவே நோட்டமிட்டுக்கிட்டு இருக்காங்க, அதனால கொஞ்ச நாளாவே நான் கஞ்சா விற்கிறது இல்லைன்னு செல்வராஜ் சொல்லி இருக்காரு. உடனே எனக்கே கஞ்சா தர மாட்டேன்னு சொல்றியான்னு கேட்டு செல்வராஜ் கிட்ட கருப்பசாமி வாக்குவாதம் பண்ணதா சொல்லப்படுது. அப்ப இருந்து நண்பர்களா இருந்த 2 பேருக்கு இடையில விரிசல் ஏற்பட்டிருக்கு. கொஞ்ச நாளைக்கு முன்னாடி கருப்பசாமி செல்வராஜ் கிட்ட 5000 ரூபாய் கடன் வாங்கி இருக்காரு. 2 பேருக்கு இடையில பிரச்சனை வந்ததுனால செல்வராஜ் அந்த 5000 ரூபாயை திருப்பி கேட்டிருக்காரு. ஆனா கருப்பசாமி பணத்தை திருப்பி கொடுக்காம இழுத்தடிச்சுக்கிட்டே வந்திருக்காரு. ஒரு நாள் செல்வராஜ் உடனே பணத்தை கொடுக்கணும்னு சொல்லி கோபமா கேட்டப்ப கருப்பசாமி அவரை தாக்குனதா சொல்லப்படுது.
நம்ம மேல கைய வச்ச கருப்புசாமிய சும்மா விடக்கூடாதுன்னு நினைச்ச செல்வராஜ் தன்னோட நண்பர்கள் கூட சேர்ந்து கொலை திட்டம் தீட்டியிருக்காரு. கருப்புசாமிக்கு போன் பண்ணி பாசமா பேசின செல்வராஜ், ஏதோ நடந்து போச்சு, இனிமே சண்டை போடாம பழைய மாதிரி இருப்போம்னு சொல்லியிருக்காரு. கருப்பசாமியும் தகராற மறந்து சகஜமா பேசியிருக்காரு. நாம திரும்பவும் ஒன்னா சேர்ந்த சந்தோஷத்தை ஜாலியா செலிப்ரேட் பண்ணலாம்னு சொல்லி கருப்பசாமிய மது குடிக்க கூப்பிட்டிருக்காரு செல்வராஜ். அடுத்து கருப்பசாமியும் செல்வராஜ் சொன்னபடி வடபழஞ்சில உள்ள கருவேல காட்டுக்கு போயிருக்காரு. அங்க கருப்பசாமி, செல்வராஜோட ஃப்ரெண்ட்ஸ் 2 பேருன்னு எல்லாருமே சேர்ந்து மது குடிச்சிருக்காங்க. அப்போ செல்வராஜும் அவரோட ஃப்ரெண்ட்ஸும் சேர்ந்து மது போதையில இருந்த கருப்புசாமியோட கை, கால், முகம், கழுத்துல சரமாரியா வெட்டி கொன்னுட்டு தப்பிச்சு போயிருக்காங்க. விசாரணையில எல்லா உண்மையும் தெரிஞ்சுக்கிட்ட போலீஸ் செல்வராஜ், அவரோட ஃப்ரெண்ட் முத்துப்பாண்டி, அப்புறம் 17 வயசு சிறுவன்னு மொத்தம் 3 பேரையும் அரெஸ்ட் பண்ணிட்டாங்க. 54 வயது முதியவரை மரியாதை குறைவாக பேசிய 24 வயது இளைஞர். வேலை செய்யும் இடத்திலும் முதியவரை கிண்டல் அடித்ததால் ஆத்திரம். அக்கா மகனுடன் இளைஞரை கொலை செய்ய திட்டம் தீட்டிய முதியவர் இளைஞரை தனியாக அழைத்து சென்று கத்தியால் குத்தி கொடூரமாக கொலை செய்த இருவர். கொலை செய்துவிட்டு குப்பை கிடங்கில் பதுங்கியவர்கள் போலீசாரின் வலைக்குள் சிக்கியது எப்படி? நடந்தது என்ன? ரோட்டோரத்துல உள்ள ஒரு முட்டு சந்துல 24 வயசு இளைஞர் வெட்டு காயங்களோடு உயிரிழந்து கிடந்திருக்காரு. அதை பார்த்த கிராம மக்கள் போலீஸுக்கு போன் பண்ணி தகவலை சொன்னாங்க. உடனே ஸ்பாட்டுக்கு வந்த போலீஸ் சடலத்தை மீட்டு போஸ்ட்மார்ட்டத்துக்கு அனுப்பி வச்சாங்க. அப்புறம் உயிரிழந்த இளைஞர் யாரு, அவரை கொலை பண்ணது யாருன்னு ஊர்க்காரங்க கிட்ட போலீஸ் விசாரிச்சிட்டு இருந்தாங்க. அப்போ அங்கிருந்த ஒருத்தர், இவன் இதே கிராமத்தைச் சேர்ந்த தினேஷ்குமார்னு சொல்லியிருக்காங்க. அதே நேரத்துல அருப்புக்கோட்டை நகராட்சி குப்பை கிடங்குல இருந்து போலீஸுக்கு ஒரு போன் வந்துச்சு. சார், இங்க ரத்தம் படிஞ்ச சட்டையோட 2 பேர் சுத்திக்கிட்டு இருக்காங்கன்னு எதிர்முனையில பேசினவரு சொல்லியிருக்காரு. அதை கேட்டு சம்பவ இடத்துக்கு போன போலீஸ் 2 பேரையும் மடக்கி பிடிச்சு விசாரிச்சாங்க. அதுலதான் கொலைக்கான காரணமே தெரிய வந்துச்சு. விருதுநகர் அருப்புக்கோட்டையில உள்ள முத்து நகரைச் சேர்ந்த சுரேஷ்குமாருக்கு 3 பசங்க இருக்காங்க. இதுல 2வது மகன் தினேஷ்குமார் பள்ளி படிப்பை சரியா முடிக்காததால பெயிண்ட் அடிக்கிற வேலையை செஞ்சிட்டு இருந்தாரு. தன்னை விட வயசுல மூத்தவங்களை பொது இடத்துல வச்சு கிண்டல் பண்றது, அவமரியாதையா பேசுறதையே தினேஷ்குமார் வழக்கமா வச்சிருந்திருக்காரு. அதனால அவங்க வீட்டுல உள்ள எல்லார்கிட்டையும் நெருங்கி பழகிற ஊர்க்காரங்க தினேஷ்குமார் கிட்ட மட்டும் பேச்சுவார்த்தை இல்லாம இருந்திருக்காங்க. அத தினேஷ்குமாரும் பெருசா கண்டுக்கல. தினேஷ்குமார் வேலைக்கு போகிற இடத்துல அதே ஊரைச் சேர்ந்த 54 வயசான தேவா, அவரோட அக்கா மகன் டேவிட்டும் வேலை பார்த்திருக்காங்க. வேலை செய்யற இடத்துலயும் தினேஷ்குமார் யாருக்கும் மரியாதை கொடுக்க மாட்டாருன்னு கூறப்படுது. தினேஷ்குமார், தேவா, டேவிட் அங்குள்ள ஒரு வீட்ல பெயிண்ட் அடிக்கிற வேலையை செஞ்சிட்டு இருந்தாங்க. அப்போ தன்னை விட 20 வயசு மூத்தவரான தேவாவை வயசு காரணம் காட்டி தினேஷ்குமார் கிண்டல் செஞ்சிருக்காரு. வயசான காலத்துல வீட்ல இரு, எதுக்கு வேலைக்கெல்லாம் வர்றன்னு எல்லாரும் முன்னாடியும் கிண்டல் அடிச்சிருக்காரு. அது மட்டும் இல்லாம பொது இடத்துல வச்சு தேவாவை ஒருமையில பேசுறதையே வழக்கமா வச்சிருந்திருக்காரு தினேஷ்குமார். அதனால கடுப்பான டேவிட், ஏண்டா எங்க மாமாவுக்கு மரியாதை கொடுக்க மாற்றுன்னு கேட்டிருக்காரு. உங்க மாமா ஒன்னும் பெரிய ஆள் கிடையாது, அவருக்கெல்லாம் மரியாதை கொடுக்க முடியாதுன்னு அவரையும் ஆபாசமாக பேசியிருக்காரு தினேஷ்குமார். இதனால கோபமான டேவிட், ஒரு சின்ன பையன் இப்படி மரியாதை இல்லாம பேசுறான், அவனால ஊர்க்காரங்க கிட்ட நம்ம மரியாதையே போச்சுன்னு தேவா கிட்ட சொல்லி புலம்பி இருக்காரு.
அதுக்கப்புறம் அன்னைக்கு நைட்டே ஒன்னா உட்கார்ந்து மது குடிச்ச 2 பேரும் தினேஷ்குமாரை கொலை செய்ய திட்டம் தீட்டி இருக்காங்க. சம்பவத்தன்னைக்கு ஊர்ல உள்ள மரத்துக்கு அடியில உட்கார்ந்து 2 பேரும் மது குடிச்சுக்கிட்டு இருந்தாங்க. அப்போ அந்த வழியா நடந்து போன தினேஷ்குமாரை கூப்பிட்ட தேவா அவரை தகாத வார்த்தைகள்ல திட்டி இருக்காரு. பதிலுக்கு தினேஷ்குமாரும் வயசு வித்தியாசம் இல்லாம தேவாவை திட்டி இருக்காரு. அப்போ 2 பேருக்கு இடையில வாக்குவாதம் ஏற்பட்டிருக்கு. அதனால கோபமான தேவா மறைச்சு வச்சிருந்த கத்தியை எடுத்து தினேஷ்குமாரை குத்தி இருக்காரு. தேவா கூட இருந்த டேவிடும் தினேஷ்குமாரை கத்தியால குத்தி உடம்ப கிழிச்சிருக்காரு. அதுல வலி தாங்க முடியாத தினேஷ் சம்பவ இடத்திலேயே சுருண்டு விழுந்து உயிரிழந்துட்டாரு. இந்த விஷயத்தை கேட்டு ஸ்பாட்டுக்கு போன போலீஸ் தீர விசாரணை பண்ணி 2 பேரையும் அரெஸ்ட் பண்ணிட்டாங்க. ஒவ்வொரு குற்றங்களின் முடிவும் சட்டத்தின் கையில். விசாரணை தொடரும். பார்க்கலாம் அடுத்த நிகழ்தகவல். நிகழ்தகவு